ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைஸ் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட்ஸ் பார்த்துக்கணும் விவர்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் செடியெல்லாம் மாற்றி வச்சு ஆர்கனைஸ் பண்ணேன். இது ஃபுல்லும் ஒரே குப்பைகளாக இருந்துச்சா, எல்லா தொட்டியும் நவட்டிட்டு மண் தேவைப்படுறதுக்கெல்லாம் இங்கே பாருங்கள், எல்லா எல்லா ரோஸ் கண்ணுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் மண் போட்டு நிறச்சி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா மண்ணும் கொஞ்சம் நல்லா அடியில் மக்கி போயிடுச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கேன், மண் போட்டு வச்சுட்டு செடியெல்லாம் மாற்றி வச்சுருக்கேன். அப்படின்னா தான் கொஞ்சம் இடம் கொஞ்சம் இதாக இருக்கும், ஒன்று போல் இருக்கும். சரி, எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி ரெயின் லில்லி பூத்துட்டா விவர்ஸ். இப்போ நம்மகிட்ட பூத்துருக்குது எல்லோ கலர் பூத்துருக்கா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தல, அவங்களுக்கு வந்து ஒயிட் கலர் பூத்துச்சு, நமக்கு எல்லோ கலர் பூத்துருக்கு. நமக்கு என்னென்ன கலர்லாம் வருந்தில்ல, அவங்க வந்து 4-5 கலர் இருக்குனாங்க. இப்போதைக்கு 2 கலர் நமக்கு கிடச்சிருச்சு. மல்லிகைப்பூவும் பாருங்கள், இன்னைக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஒரு 5-6 பூக்கிட்ட இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே சிறப்பாக இருக்குது. எல்லாத்துக்காரன் நம்ம இயற்கை உரம் கொடுக்கறது, அதே மாதிரி நல்ல சீசனோட என்ன செஞ்சோன்னா செடிகளை அப்பப்போ கவாத்து பண்ணி விடணும். எவ்வளோக்கெல்லாம் நம்ம கவாத்து பண்ணுறோமோ, கவாத்துல என்ன கட் பண்ணி விட்றோமோ, இது பாருங்கள் எவ்வளோ மல்லிகைப்பூ கிடச்சிக்கணும் பாருங்கள். எல்லா செடியுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். இங்கே எத்தனை ரெயின் லில்லி இருக்குது பாருங்கள். நான் அவ்வளோத்தையும் என்ன கலர் கலராக பூக்க ஆரம்பிச்சிருவாங்க, பார்க்கவே அழகாயிரும். நேற்று ஊசி மல்லியை பறிக்காம விட்டோம்ல விவர்ஸ், அது நேரத்தையும் மலர்ந்துட்டாங்க. அதனால் இப்போ எடுத்துருவோம். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு பூ இருக்குது, அது இன்னும் 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன், குட்டியாக இருக்குது. எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த இதுலேயும் மல்லி இன்னும் 2-3 நாளில் பூத்துரும். நிறைய அங்கே பாருங்கள், கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் சைடு பிராஞ்ச் அடிச்சிருக்கு பாருங்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும், செடி பூத்து முடிக்குமே கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் சைடு பிராஞ்ச் அடிக்கும். அடிச்சிச்சுன்னா நிறையா மொட்டுக்கள் எடுத்தாப்புல வர ஆரம்பிச்சிடும். வாங்க என்ன ஃபெர்டிலைசர்னு சொல்லி பார்ப்போம். வேறு ஒன்றும் இல்லை விவாஸ், நல்ல புளிச்ச தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து இந்த பூ பூக்குது, இப்போ வெண்டைக்காவும் தக்காளியெல்லாம் பூ பூக்குது, அதுக்கு இதை ஊற்றி விட்டோம்னா சரி, பூக்கள்லாம் நல்லா உதிராமல் இருக்கும். நல்லா புளிச்ச தயிர் கூட கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு இதை கலந்து என்ன செஞ்சு விட்டணும், செடிகளை கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக வரும். பூவு காயெல்லாம் என்ன செய்யும், நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வேஸ்டான தயிரெல்லாம் என்ன செய்யாதீங்க, கீழே ஊற்றாதீங்க. எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க, செடிகளுக்கு கொடுத்து விடுங்க. இந்த வெண்டைக்காய் செடி பாருங்கள், இன்னைக்கு ஒரு பூ பூத்துருந்துச்சு, அது நான் காயாகிரும். அப்புறம் தக்காளி செடியில் நிறைய பூ வந்திருக்காங்க, நிறைய பூ வந்திருக்குது. இந்த தக்காளி செடியில் நிறைய பூ வந்திருக்கு. இந்த பூ வரும்போது என்ன செய்யுங்க, இப்படி ஊற்றிட்டு செடி நல்லா சிறப்பாக வரும். இந்த க்ரோ பேக் ஃபுல்லும் காய்கறி கவர் குப்பை நிறைஞ்சிருச்சு விவர்ஸ். இது மேலே என்ன செய்யணும், மண்ணை போட்டு வச்சிடணும். அடுத்து இன்னொரு கவர் நிறைய என்ன செஞ்சுட்ருக்கேன், காய்கறி குப்பையெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எப்போயுமே நான் காய்கறி குப்பைகளை கீழே போட மாட்டேன். நீங்களும் அதனால் கீழே போடாதீங்க, அப்படியே சேர்த்து வச்சுட்டு இந்த பாருங்க தொட்டியெல்லாம் போட்டு வச்சேன்ல, எப்படி மக்கி வச்சு பாருங்க. இந்த உள்ள ஓடி தோண்டி பார்த்தா தெரியும். இது பாருங்க கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்க இப்படி தான் மக்கிடும். இல்லை இப்படி கருப்பாக மக்கி நல்லா உரமாயிரும். இதை நம்ம கரெக்டாக இப்போ போட்டு 15 நாள் ஆச்சு, இன்னொரு 15 நாள்னா சரி நல்லா சிறப்பாக மக்கிடும். இப்படி தான் நான் இந்த இதிலே மக்க வச்சு தான் ஒரு செடியை வச்சுருக்கேன். நாங்கள் சீனிக்கிழங்கு வச்சுருக்கோம்ல, இந்த சீனிக்கிழங்கு வச்சுருக்கோதும் அப்படி தான் மண் நம்ம காய்கறி கழிவை போட்டு வச்சது தான். எவ்வளோ சிறப்பாக வருது பார்த்தீங்களா செடி. அதாவது மக்காச்சோளத்தை கொஞ்சம் ஒளிச்சு ஒளிச்சு ஊனி விட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது முளைச்சிருக்கு பாருங்கள், உங்கள்கிட்ட காமிக்க. இந்த பாருங்க இவர், இந்த ஒன்று இருக்கா, இந்த ஒன்று இருக்கு பாருங்கள். அணையில் தெரியாமல் இந்த செடிகள் உள்ள கூட என்ன செஞ்சு விட்ருக்கேன், ஊனி விட்ருக்கேன். கொஞ்சம் வளர்ந்து வரட்டும். நல்ல பீர்க்கங்காவும் செம்மையாக போய்கிட்டு இருக்காங்க, அப்படியே மேலே வரப்போகுது, கொடி வீச போகுது. பூசணிக்காவும் கொடி வீசி மேலே போயிட்டாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்,
ஜெர்சி மாறன் வேல்டுன்னு. அதையும் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொட்டியே இங்க வந்து நிறைய வச்சாச்சு விவர்ஸ், ஏகப்பட்டது. அடுத்தப்ப நம்ம சொந்த வீடு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போற மாதிரி பார்க்கணும். தேங்க்யூ.